மன்னார்குடி அருகே கோட்டூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 1500 ஏக்கர் பரப்பளவிலான சம்பா தாளடி பயிர்கள் மழையால் சேதமடைந்துள்ளன. இது தொடர்பான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சசிகுமார். 1500 ஏக்கர் பரப்பளவிலான பயிர்கள் தற்போது சேதமடைந்திருக்கிறது. எவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது? விவசாயிகள் என்ன சொல்றாங்க? குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் முழுவதும் சுமார் 3,50,000 ஏக்கர் பரப்பளவில் சம்பா தாளடி நெற்பயிர் சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டு வந்தனர். அந்த வகையில் தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் அருகே உள்ள திருக்கலார் கோட்டகம், நெருக்குவேலி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் சுமார் 1500 ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் செய்யப்பட்டுள்ள தாளடி நேரடி நெல் விதைப்பு பணி, அதே போல நடவு பணி தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக மழைநீர் சூழ்ந்து நெற்பயிர்கள் முழுவதும் வேர்கள் அழுக தொடங்கி இருக்குது. இதனால் விவசாயிகள் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகி பொருளாதார இழப்பிற்கு உள்ளாகி வருகின்றனர். வயல்களில் தேங்கிய மழைநீரை வடிய வைக்க முடியாத நிலை ஏற்பட்டு வருகிறது. திருக்கலார் பகுதியில் இருக்கக்கூடிய பொன்னுக்குமுண்டான் வடிகால், அதாவது பொன்னுக்குமுண்டான் ஆற்றிலிருந்து பிரியக்கூடிய திருக்கலார் வடிகால் வாய்க்கால்ல மண்டியுள்ள இந்த ஆகாய தாமரை செடிகளால் தான் இந்த மழைநீர் வயல்களில் தேங்கியுள்ள மழைநீர் வடிய வைக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதாக அவர் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் இந்த மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். அதுபோல இந்த நெற்பயிர்களை ரூபாய் 35,000 ரூபாய் செலவு செய்து இந்த பயிர்களை சாகுபடி செய்து வந்தோம். தொடர்ந்து பெய்த இந்த கனமழையின் காரணமாக நெற்பயிர்கள் முழுமையும் சேதமடைந்திருக்கு. இந்த சேதமடைந்த பயிர்களை வேளாண் துறை அதிகாரிகள் திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் பகுதியில் உள்ள கோட்டூர், சோழங்கநல்லூர், புழுதிக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வேளாண் துறை அதிகாரிகள் நேற்றிலிருந்து தொடங்கியிருக்காங்க இந்த கணக்கெடுப்பு பணியை. இந்த கணக்கெடுப்பு பணியில எந்த பாகுபாடு இல்லாம பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளையும் உரிய முறையில கணக்கெடுத்து அனைவருக்கும் நிவாரணம் வழங்குறதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுக்கிறாங்க. சசிகுமார், உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.